நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், நம் தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கையிலே மாறாதவராக கடைசி வரைக்கும் உலகத்தின் முடிவு பெருந்தையும் நம்மோடு இருக்கத்தக்கதான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றபடியினாலே நாம் அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியிலும் கூட நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனகமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே ஆபத்துகள், தடுமாற்றமான சூழ்நிலைகள் வரும்போது கலங்கி விடுகின்றோம், பயந்து விடுகின்றோம், அநேக நேரங்கள் மனம் சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்பான் என்று சொல்லி. யார் என்று சொல்லி பார்க்கும்போது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, தேவ ஜனமாகிய நாம் தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மலையிலே பிரசங்கித்துக்கின்ற போது அங்கே அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு அநேகர் அவருடைய வார்த்தையை ஏனோ தான் என்று கேட்கிறவர்களாக, அதனுடைய ஆழத்தை அறியாதபடிக்கு அந்த வார்த்தையின் மேல் கவனம் செலுத்தாதபடி இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று சொல்லி. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக இருக்கும் பொழுது விக்கடகமின்றி வாசம் பண்ணி வாழ்விலே பதட்டமில்லாதபடிக்கு, குழப்பமில்லாதபடிக்கு அமைதலோடு இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆபத்துக்கு பயப்படாதபடிக்கு சீஷர்கள் இயேசுவோடு இருந்த போதிலும் கூட அவர்கள் அந்த கப்பல் மூழ்குகின்ற சூழலை வரும்போது பயந்ததாய் பார்க்கிறோம். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு சொல்லி. பயம் என்பது நம்முடைய விசுவாசத்தை மாற்றி விடுகிறதா இருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து அதை உணர்ந்து கேட்கின்ற போது நம் வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலையும் தேவனை ஆராதிக்க முடியும், ஆபத்துக்கு பயப்படாதபடிக்கு இருக்க முடியும். அந்த அனுபவத்தில் போக கர்த்தர் நம்மிடத்திலிருந்து பார்க்கிறார். நாமும் அந்த அனுபவத்தில் செல்ல நம்ம ஒப்புக் கொடுப்போம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே கொண்டிருக்கும் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே கொண்டிருக்கும் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனை மைப்படுத்துகிற மக்களாக, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, செவி கொடுக்கிறோம் எவனோ என்று பார்க்கிறோம். நாங்கள் உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சித்தம் செய்யும்படியாக எங்கள் வாழ்க்கை முழுமை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.